वासुदेवाय Om Namo Bhagavate Vasudevaya Narayanam Namaskritya Naram Chaiva Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayamudiraye Om Ajnanatimirandasya Jnananjanashalakaya Chakshurunmilitam Yena Tasmai Sri Gurave Namah. He Krishna Karuna Sindhu Deenabandhu Jagatpate Gopesha Gopika Kanta Radha Kanta Namostute. Jai Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadara Srivasadi Gaura Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna. Hare Krishna Mathaji. இன்று நாம சைத்தன்யாரின் போதனைகள்ல இருந்து 26ஆம் அத்தியாயம் பத்தி பார்க்க போறோம். முன்னாடி இந்த வாய்ப்பளித்த இஸ்கான் ராதா கோவிந்தா மந்திர் நாமநிஷ்டதாஸ் பிரபுவுக்கும் குரு ஸ்ரீல பிரபுபாதருக்கும் பகவான் ஸ்ரீ சைத்தன்யருக்கும் பணிவாங்க வணக்கங்களை தெரிவிச்சுட்டு நாம இன்று 26ஆம் அத்தியாயத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சிக்ஷாஷ்டகம். அண்ட் மாதாஜி நேத்து 8வது ஸ்லோகம் தான் பார்த்தோமா? யாராவது கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? நான் ஆரம்பிக்கிறப்போ வரல மாதாஜி, கொஞ்சம் லேட்டா வந்தேன், எனக்கு தெரியல. அப்படியா? சரி, இது ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் பார்க்கலாம் மாதாஜி. ஓகே மாதாஜி. சேதோ தர்ப்பணமார்ஜனம் பவமஹாதவாக்னி நிர்வாபணம் ஸ்ரேயக்கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தாம்புதிவர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருதாஸ்வாதனம் सर्वात्मस्नपनं परं विजयते श्रीकृष्ण संकीर्तनम. हरे कृष्णा. மாதாஜி யாராவது படிக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. விளக்கம் மட்டும் படிக்கவா மாதாஜி? விளக்கம் மட்டும் படிங்க மாதாஜி. ஸ்ரீ கிருஷ்ண நாம சங்கீர்த்தனமே மிக பெரும் வெற்றியை தரும். ஏனென்றால் இது காலம் காலமாக நம் இதயத்தில் படிந்துள்ள அழுக்கை சுத்தப்படுத்தி கட்டுண்ட வாழ்வில் தொடரும் பிறப்பு இறப்பு என்ற தீயை அணைக்கிறது. நிலவு தன் ஒளியால் குளிர்ச்சியை கொடுப்பது போல இந்த சங்கீர்த்த இயக்கமானது மனித இனத்திற்கு பெரும் வரப்பிரசாதமாகும். இது தெய்வீக ஞானத்திற்கு உயிரூட்டுகிறது, பேரானந்த கடலை பெருக வைக்கிறது, எப்பொழுதும் நாம் விரும்பும் அமுதத்தை முழுமையாக சுவைக்க செய்கிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நன்றி. ஸோ இதுதான் சைத்தன்ய மகாபிரபுவுடைய மெசேஜ். இது நாம சங்கீர்த்தனம் தான் எல்லாவற்றுக்கும் வெற்றியை தரும். அதை பரப்பறதுக்காக தான் சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துக்கு கிருஷ்ணர் மகாபிரபுவுடைய அவதாரத்துல இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த கட்டுண்ட மெட்டீரியல் லைஃப்ல இருக்கிற பிறப்பு இறப்பு என்ற மாயையிலேருந்து ஒருத்தரை அணைக்கிறது இந்த நாம சங்கீர்த்தனம் தான். எப்படி நிலவு தன் ஒளியால் குளிர்ச்சியை கொடுப்பது போல தவிச்சுன்னு இருக்கிற ஒரு ஜீவாத்மாக்கு குளிர்ச்சியை நிலவு கொடுக்கறது போல இந்த சங்கீர்த்தன இயக்கம் கிருஷ்ணரை அடையறதுக்கான ஒரு மிகப்பெரிய சுலபமான வழியாக சைத்தன்ய மகாபிரபுவால் போதிக்கப்பட்டது. இது தெய்வீக ஆன்ம ஞானத்துக்கு உயிரூட்டுகிறது, பேரானந்தத்தை பெருக வைக்கிறது அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். எப்பொழுதும் நாம் விரும்பும் அமுதமான கிருஷ்ணரை முழுமையாக சுவைக்க செய்வது எல்லாமே இந்த நாம
கிருஷ்ண நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு அந்த மெசேஜ் கொடுக்கதான் சைத்தன்ய மகாபிரபு வந்தார். இந்த சிக்ஷாஷ்டகம் வந்து அவர் எட்டு அஷ்டகம்னா 8, ஸோ 8 ஸ்டான்ஸா எழுதினார். அதுல வந்து இது முதல் ஸ்டான்ஸா அப்படின்னு பாக்குறோம். நம்ம நிறைய தடவை பார்த்திருப்போம் இந்த சீரீஸ்லயே நிறைய இந்த மீனிங்ஸ்லாம். பட் எவ்வளவு படிச்சாலும் மைண்ட்ல போறதுக்கு நிறைய படிக்க நிறைய அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாக்குறோம். ஸோ இன்று தொடரலாம். இன்று வந்து டீச்சிங்ஸ் ஆஃப் சைத்தன்யா சாப்டர் 26, த பட்டாச்சாரியா இஸ் கன்வெர்டட். அகைன் நம்ம நிறைய நாளா பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். எப்படி வந்து ஒவ்வொருத்தரையா இந்த மாயாவாத பிரின்சிபல்ல இருக்கிற நிறைய பேரை வந்து எப்படி இவர் வந்து மாத்தினார் சைத்தன்ய மகாபிரபு அப்படிங்கறத பத்தி தான் நாம வந்து நிறைய பார்த்திருக்கோம். முன்னாடி நானே வந்து பிரகாஷானந்தா வந்து எப்படி மாத்தினார், எந்த மாதிரி தர்க்கம் செஞ்சு பிரகாஷானந்தரை மாத்தினார் அப்படின்னு பார்த்தோம். இவர் வந்து இப்ப வந்து சர்வபௌம பட்டாச்சாரியா அப்படிங்கிறவரை பத்தி இன்று பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, கேக்குறதா சரியா? கேக்குறது மாதாஜி, நல்லா கேக்குறது. ஹரே கிருஷ்ணா. சோ இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து சர்வபௌம பட்டாச்சாரியா. இவர் வந்து இதுல பெங்கால்ல இருந்தவர். நவத்வீப்ல இருந்து வித்யாநகரா அப்படிங்கிற இடத்துல வந்து நவத்வீப்புக்கு பக்கத்துல இருக்கிறதுல அங்கதான் பிறந்தார் அவர். அவருடைய பிறந்த பெயர் வந்து வாசுதேவர். அது வந்து சர்வபௌம பட்டாச்சாரியான்னு அப்புறமா அழைக்கப்பட்டார் இவர். மாதாஜி யாராவது படிங்க மாதாஜி. Hare Krishna Mathaji. The original name of Mathaji படிக்கிறீங்களா? Yes Mathaji. படிங்க. The original name of Sarvabhauma Bhattacharya was Vasudeva. He was born in Vidyanagara near Navadvipa. Sarvabhauma Bhattacharya was a student of Bhakshatara Mishra. She the yet professor of India's leading school of logic in Mithilia in Bihar. He was an incomparable scholar in Mayavada philosophy. They believe in just knowledge without activities. The guru of the gods, Brisabati, took birth as Sarvabhauma Bhattacharya to support Mahaprabhu's pastime of delivering the Mayavadis. Even though he was a householder, Sarvabhauma Bhattacharya was the teacher even of many sannyasis of the impersonalist school. One of the biggest branches of the Lord Chaintanya was Sarvabhauma Bhattacharya. Another was his brother-in-law, Gopinath Acharya, Chaitanya Charitamrita 1.10.130. Hare Krishna Mathaji. Hare Krishna, நன்றி மாதாஜி. சோ இது வந்து நம்ம சைத்தன்ய இவர் சர்வபௌம பட்டாச்சாரியா பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து நவத்வீபாங்கிறது மாயாப்பூர் பக்கத்துல இருக்குன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற வித்யாநகராங்கிற இடத்துலதான் வந்து இந்த சர்வபௌம பட்டாச்சாரியார் பிறந்தார். அவருடைய பிறந்த பெயர் வந்து வாசுதேவா. அவர் வந்து பக்ஷதரா மிஸ்ரா அப்படின்னு பெரிய நியாய ஸ்கூல் இன் மிதிலா இன் பீகார். மிதிலை நம்ம சீதையோட மிதிலை, அந்த பீகார்ல அந்த நியாயா ஸ்கூல் ரொம்ப அந்த காலத்துல இந்தியால ரொம்ப லீடிங் ஸ்கூல் அது. அந்த ஸ்கூல்ல வந்து பக்ஷதர மிஸ்ரா அப்படிங்கிறவர்கிட்ட தான் சர்வபௌம பட்டாச்சாரியா முதல்ல ஸ்டூடெண்டா போய் சேர்ந்தார். ரொம்ப மாயாவாதா பிலாசபி, இந்த வாய்டிசம் அதெல்லாம் வந்து ரொம்ப தத்துவ ஞானங்களை வேதாந்தத்தெல்லாம் ரொம்ப நன்னா கத்துண்டு பெரிய ஸ்காலரா ஆயிட்டார் அவர். ஆக்சுவலா பார்த்தா இவர் வந்து ஸ்கூல்ல இங்க வந்து நவத்வீபால இவர் ஸ்கூல் ஆரம்பிச்ச உடனே மிதிலால இருக்க நியாயா ஸ்கூலுக்கு அவ்வளோ இது இல்லாம பவர் அத்தனையும் இவர்கிட்ட வந்தது. இவர் ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு சொல்றாங்க ஹிஸ்டரியில. வந்து they believe in knowledge. நம்ம வந்து இத்தனை நாளா பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். மாயாவாதானா என்னன்னா
எல்லாமே ஒரு பிரம்மம் தான். நம்ம எல்லாருமே வந்து பிரம்மத்துல போய் ஐக்கியமாகறோம். கிருஷ்ணருங்கிறது ஒண்ணும் இல்ல, அதுவும் ஒரு மெட்டீரியல் அவதாரம் தான் அப்படின்னு அவங்க எல்லாம் நம்புறாங்க. கிருஷ்ணருக்கும் வந்து இதுல வந்து கீதையில வந்து சொல்றது இந்த மாயைகள் வந்து கிருஷ்ணரை தீண்டாது, அவர் வந்து ஆன்மீக உடல்ல தான் இங்க வரார் அப்படின்னு 4வது அத்தியாயத்துல நாம தெரிஞ்சுக்கிறோம். கிருஷ்ணருக்கு இந்த மாயையான உடல் கிடையாது அப்படின்னு ஃபர்மா அவரே கிருஷ்ணரே சொல்லியிருக்கார். ஆனா வந்து இந்த மாயாவாத பிலாசபில என்னன்னா, கிருஷ்ணருக்கு கிருஷ்ணரா வந்தார், அவரும் நம்மள மாதிரி ஒரு ஜீவாத்மா தான், அவருக்கும் இந்த வந்து பஞ்சபூதங்களான உடல் தான் அவருக்கும் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. ஆனா அவங்களுக்கு சுப்பீரியர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒளி, இந்த சூரியனோட ஒளியை மட்டும்தான், சூரியனை பத்தி கவலைப்படாம சூரியனோட ஒளியை மட்டுமே பிரதானமா இருக்கிறது தான் இந்த பிலாசபி. ஆக்சுவலா வந்து ப்ரஹஸ்பதின்னு நியாய சாஸ்திரத்துல தேவ உலகத்துல வந்து ரொம்ப புகழ் பெற்றவர். அவர் தான் வந்து சர்வபௌம பட்டாச்சாரியாவா வந்து கீழே பிறந்திருக்கார். சோ அதனால அவரை வந்து தர்க்கத்துல யாராலையும் மீற முடியாது. வேதாந்தத்தை அப்படி வந்து கரைத்து குடித்தவரா அவர் ரொம்ப ரொம்ப ஸ்காலரா இருந்திருக்கார். அவர் தான் வந்து இந்த லீலை, பகவான் சைத்தன்யருடைய இந்த லீலை ஒவ்வொருத்தரையா மாத்தணும் இல்லையா, ஒவ்வொருத்தரையா மாத்தி மக்களை வந்து இந்த வேதாந்தத்திலேருந்து கிருஷ்ணர் தான் வந்து இதெல்லாம் வேதாந்தம் சுட்டி காட்டக்கூடிய கடவுள் கிருஷ்ணர் தான் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு நடத்தின லீலையில இந்த சர்வபௌம பட்டாச்சாரியாருக்கு ரொம்ப முக்கியமான பங்கு உண்டு. அவர் வந்து கிரகஸ்தர் தான் சர்வபௌம பட்டாச்சாரியா. ஆனா வந்து நிறைய சன்னியாசியே வந்து அவர்கிட்ட வந்து இந்த இதுல நியாய தர்க்கவாதம், நியாயவாதம், வேதாந்தம் இதெல்லாம் வந்து நிறைய சன்னியாசிகளுக்கே இவர் வந்து குருவா இருந்திருக்காரு. இவர் கிரகஸ்தரா இருந்தா கூட சன்னியாசியே நிறைய சன்னியாசிகளையே இவர் வந்து வழி நடத்தி இருக்கார் அப்படின்னு பாக்குறோம். சோ ரொம்ப ஒரு ஸ்டான்ச் பிலீவர் இன் இம்பர்சனலிஸ்ட் பிலாசபி. அதுக்கப்புறம் இவர் தான் வந்து இவரும் இவரோட பிரதர் இன் லா கோபிநாத் ஆச்சாரியா 2 பேரும் தான் சைத்தன்ய மகாபிரபுவுடைய போதனைகள், இந்த நாம சங்கீர்த்தன மெத்தட் இதெல்லாம் பரப்பறதுக்கு இவங்க 2 பேரும் ரொம்ப உதவியா இருந்திருக்காங்க. இவங்களதுதான் மெயின் 2 லைன்ஸ் பிரதான சிஷ்யர்களா இருந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஏன்னா அவர் எப்படி கன்வின்ஸ் ஆனார், இந்த பிலாசபில இருந்து எப்படி வந்து நாம சங்கீர்த்தனத்துக்கு சர்வபௌம பட்டாச்சாரியா எப்படி கன்வின்ஸ் ஆனார் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா அவர் கன்வின்ஸ் ஆனாதான் அவருடைய சிஷ்யர்கள், அவர் வழி நடத்தின அத்தனை பேருக்கும் புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு பாக்குறோம். இவரும் கோபிநாத் ஆச்சாரியா தான் பெரிய டூலா இருந்திருக்காங்க சைத்தன்யா அவருடைய நாம சங்கீர்த்தன முறைய பரப்பறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து மாயாவாத பிலாசபி பத்தி கொஞ்சம் சொல்லிருக்கு. மாதாஜி யார் படிக்கிறீங்க மாதாஜி? நான் படிக்கவா மாதாஜி? Mallika Mathaji padinga. Mayavada philosophy. According to the pure and true doctrines of Vaishnavism, the Supreme Lord, who is the object of worship, process and eternal identity, and his name, form, qualities and pastimes are all eternal and spiritual in nature. The Mayavadis who follow the path of knowledge deny the eternal spiritual character of the Lord's essence, name, form, qualities and pastimes. They hold that these are products of the illusory energy. This is the source of the title Mayavada, which means illusory, Maya, form, Rupa, doctrine, Veda. The Mayavadis hold that the form of Lord is fabrication that is only useful as a meditation aid for less advanced spiritual practitioners. They hold that Brahman, the formless, undifferentiated, and potentially-less form is the supreme truth. Nothing exists outside of this Brahman, and thus the individual living being is identical with it. Hare Krishna Mathaji.
ஹரே கிருஷ்ணா. சோ இதுதான் மாயாவாத பிலாசபி அப்படின்னா என்ன, அவங்களுடைய நம்பிக்கைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம இதுல டாக்டரின்ஸ் ஆஃப் வைஷ்ணவிசம், வைஷ்ணவர்கள் எதை முழுமையா நம்புறாங்க அப்படின்னா கிருஷ்ணர் எட்டர்னல் இது, இந்த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட் பகவான் அவருக்கு ஒரு நித்தியமான ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, அவருக்கு ஒரு பேர் இருக்கு, அவருக்கு ஒரு உருவம் இருக்கு, அவருக்கு நிறைய குணங்கள் இருக்கு, அண்ட் அவர் பண்ற லீலைகள் எல்லாமே நித்தியமானவை, ஆன்மீகமானவை அப்படின்னு வைஷ்ணவர்கள் நம்புறாங்க. பகவான் இருக்க, பகவானுக்கு ஒரு பேரு இருக்கு, ஒரு உருவம் இருக்கு, அவர் நித்தியமானவர், அவருடைய இதெல்லாம் ரொம்ப ஆன்மீகமானவை அப்படின்றத வைஷ்ணவர்கள்லாம் நம்புறாங்க. ஆனா மாயாவாதி என்ன, அந்த பிலாசபி என்ன அப்படின்னா அவருடைய ஆன்மீக தன்மையே கடவுளுக்கு இல்லை, அவருக்கு பேர் இல்ல, குணம் இல்ல, அவருக்கு ஒரு உருவம் கிடையாது, அவர் லீலைகள் எல்லாம் ஒரு நித்திய தன்மை இல்ல அப்படிங்கிறது அவங்க நம்புறாங்க. அது தப்பு. அந்த மாதிரி ஒரு நிறைய அத எப்படி நிரூபிக்கிறாங்க எல்லாருக்கும் அப்படிங்கறதுதான் நாம இந்த லீலையில பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு மாயை, அவரும் மாயையிலேயே கட்டுண்டவர் அப்படின்னு நம்புறாங்க. அதனாலதான் மாயாவாதா அப்படின்னா அவரும் அந்த இல்யூசரி, இப்ப நம்ம எல்லாம் எப்படி மெட்டீரியல் நேச்சர்ல பிறக்கிறோமோ, பிறந்து முக்குணங்களுக்கு அடிமை ஆகுறோமோ, கடவுளும் அதே மாதிரி பிறந்தவர் தான், அந்த ரூபம் முக்குணங்களுக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு நம்புறாங்க. அததான் சைத்தன்ய மகாபிரபு அததான் இல்ல அப்படின்னு சொல்றாரு எல்லா இடத்துலயும். அதுக்கப்புறம் அவங்களுடைய இந்த வேதாந்த ஞானம்லாம் இருக்கிறதுனால அவங்க என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா, இந்த உருவம் இது மாதிரி அந்த வேதாந்தத்தையும் அந்த ஒளி அந்த பிரம்மன் எல்லாம் பிரம்மன்ல மனதை நிலை நிறுத்த முடியாத ஆரம்ப கால பக்தர்கள், அவர்களுக்கு ஒரு ஈஸியா ஒரு வேணும், அவர்களுக்கு ஈஸியா அடையக்கூடிய ஒரு எய்ம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணருக்கு ஒரு உருவத்தை கொடுத்து இது நீங்க இத மெடிடேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணருக்கு ஒரு உருவம் கொடுத்திருக்காங்க. ஆனா பிரம்மமும் கிருஷ்ணரும் ஒண்ணு இல்ல அப்படிங்கிறது ஒரு மாயாவாத தத்துவத்துடைய முழு நம்பிக்கை. நாம இது நமக்கு அந்த ஒரு ஒளியும் ஒரு வெற்றிடத்தையும் நம்மளால மனசுல நிலைநிறுத்துறதுக்கு ரொம்ப பிராக்டிஸ் வேணும். அந்த பிராக்டிஸ் இல்லாதவர்கள், ஒரு ஆரம்ப நிலை பக்தர்களுக்கு ஒரு பிடிப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரம்மத்துக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அந்த உருவத்துக்கு ஒரு கிருஷ்ணர்னு ஒரு பேர் வச்சு அது பண்றாங்க. அப்படி ஆனா பிரம்மத்துக்கு உருவம் கிடையாது, அதுக்கு அதுக்கு ஒரு பொட்டன்சி, ஒரு இதெல்லாம் கிடையாது, ஒரு ஆன்மீக இயல்புகள், ஒரு நித்தியமான இயல்புகள்லாம் ஒண்ணுமே கிடையாது பிரம்மத்துக்கு. பிரம்மத்தை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு ஜீவனுமே பிரம்மம் தான். அப்புறம் அந்த ஜீவாத்மாக்கும் கிருஷ்ணருக்கும் ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த மாயாவாத பிலாசபியோட பிலீஃப். அவங்க எல்லாமே பிரம்மன் தான், எல்லா ஜீவனுமே பிரம்மன் தான். ஆனா கிருஷ்ணர் அந்த ஒன் ஆஃப் த ஜீவனா கிருஷ்ணர் இருக்கார் அப்படிங்கிறது மாயாவாத பிலாசபி. இப்ப இத பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றதுன்னா, ஆமா கிருஷ்ணர் சொல்ல வேண்டியதுதான், இல்லைன்னா யாருக்குமே எல்லாரும் இது மாதிரியே நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் ஒரு கிருஷ்ணரோட இம்பார்ட்டன்ஸ், ஆப்யூலன்சஸ் அதெல்லாம் பக்தர்களுக்கு தெரியாமையே போயிடும் அப்படின்னு நாம பாக்குறோம் இந்த இதுல இருந்து. இதுதான் மாயாவாத பிலாசபி. அப்படின்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணரும் முக்குணங்களுக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னு அவங்க நம்புறாங்க, அவரும் ஒன் ஆஃப் த ஜீவாத்மாஸ் அப்படின்னு நம்புறாங்க. அததான் சைத்தன்ய மகாபிரபு அது இல்லை அப்படின்னு நிறைய பேரை நிரூபிச்சு மாத்திருக்கார். அதுல சர்வபௌம பட்டாச்சாரியாவும் ஒரு பிரதானமான ஒருத்தர் அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது வைஷ்ணவர்களுடைய தன்மைகள். இது நம்ம மாயாவாதா என்ன, யாரு அப்படின்னு பார்த்தோம். மாயாவாதா யாரு, அவர்களுடைய நம்பிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்.
இப்ப இது வைஷ்ணவர்கள், சைத்தன்ய மகாபிரபு வைஷ்ணவர், எல்லா பக்தர்களும் வைஷ்ணவர்கள். அவர்கள் எந்த நிலையில அவங்களுடைய நம்பிக்கை இருக்கு, அதை எப்படி இதுதான் உயர்ந்ததுன்னு எப்படி அவங்களுக்கு புரிய வச்சாங்க அப்படிங்கிறதுதான் இந்த லீலை அப்படின்னு பாக்குறோம். படிக்கலாம் மாதாஜி. வசந்தி மாதாஜி படிங்க. படிக்கிறேன் மாதாஜி. Hare Krishna. Vaishnavas philosophers know well about the absolute truth. The supreme personality of Godhead can never be impersonal or void. He possesses innumerable potencies. Through his innumerable energies, he can present himself in multiple forms, despite expanding himself in multiple forms and diffusing his innumerable energies. He can maintain his transcendental position. Lord Chaitanya exposed many defects in the Mayavada philosophy. The Lord established that the Vedic literature is meant for three things: to ride a bike, all you need is a bike and knowledge how to ride it. No need to know the parts. Understanding relationship with the Godhead, acting according to the understanding, achieving the highest perfection of life, love of Godhead, Sambandha, Abhideya, and Prayojana. Hare Krishna. Hare Krishna Mataji. So இது வைஷ்ணவ பிலாசபர்ஸ் உடைய நம்பிக்கைகள் என்ன அப்படின்னு பாக்குறோம். முக்கியமா அவங்களுக்கு இந்த நித்திய உண்மையான கடவுள், சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட் அப்படின்னு சொல்றோமே, கிருஷ்ண பகவான், அவரை பத்தி அவங்க இதை பிலீவ் பண்றாங்க. அவங்க பிலீவ் பண்றது என்ன அப்படின்னா, கேன் நெவர் பி இம்பர்சனல் ஆர் வாய்ட். அப்படின்னா அவருக்கு உருவம் இல்லை, அவர் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத முதல்ல அவங்க நம்புறது இல்லை. கிருஷ்ணருக்கு உருவம் இருக்கு. ஏன்னா நம்ம ஜீவாத்மாவுடைய கடவுள் நம்மளோட ஒரு படி உயர்ந்தவரா இருக்கணும். இப்ப நம்மளை விட ஒரு படி உயர்ந்தவரா இருக்கிறவருக்கு அவர் ஒண்ணுமே இல்லை, அவர் வெறும் ஒளிதான், அந்த ஒளிக்கு பின்னாடி ஒரு சூரியனே இல்லை அப்படின்னு நாம நினைச்சோம் அப்படின்னா அப்ப நம்ம விட அவர் எப்படி உயர்ந்தவர் அப்படின்னு நினைக்க முடியும். அதனால நம்ம நமக்கு பகவான் அப்படின்னா அவர் நிச்சயமா நம்மளோட உயர்ந்தவர் தான். அதனால அவர் இம்பர்சனல் ஆர் வாய்ட், அவர் ஒண்ணுமே இல்லை அப்படின்லாம் வேக்யூம்லாம் சொல்ல முடியாது. அவருக்கு எல்லா குணங்களும் இருக்குங்கிறத முதல்ல நம்புறாங்க. அது அவங்களோட ஃபர்ஸ்ட் பிலீஃப். அதுக்கப்புறம் அவருக்கு இன்யூமரபிள் பொட்டன்சிஸ், அவருக்கு நிறைய ஐஸ்வர்யங்கள் இருக்கு. அந்த நிறைய ஐஸ்வர்யங்கள் மூலமாக he can present himself in multiple forms. நம்ம கிருஷ்ணரோட கதையில பாக்குறோம், அவர் லீலையில அவர் 16,108 மனைவிகள் வீட்டிலையும் தன்னை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு தனித்தனியா எல்லார் வீட்டிலையும் போய் அவர் எல்லாருக்கும் ஒரு வீடு, எல்லார் வீட்லயும் வெவ்வேறு செயல்கள் செஞ்சுண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உருவம், ஒரு தனித்தனி கிருஷ்ணரா அவர் எல்லார் வீட்லயும் 16,000 பேரா அவர் தன்னை விஸ்தரிச்சுண்டார் அப்படின்னு நம்ம ஒரு இதுல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னன்னா அவர் நம்ம இதுல கூட பார்த்தோம், அவரோட ஃபார்ம் என்னன்னா இது அவரே ஸ்வயம் ரூபாவா அவர் அவருக்கு என்னென்ன பொட்டன்சிஸ் இருக்கோ அத்தனை பொட்டன்சிஸும் அவருடைய அவதாரங்களுக்கும் இருக்கு. ஒவ்வொரு ஃபார்முக்கும் அத்தனை பொட்டன்சிஸும் அவரால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நாம பார்த்தோம். சோ அதனால அவருக்கு இன்யூமரபிள் எனர்ஜி இருக்கு. அவருடைய ஐஸ்வர்யங்களை கணக்கில் அடங்காதது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் அவ்வளவு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டா கூட, அவர் அவ்வளவு ஃபார்மா தன்னை விஸ்தரிச்சுண்டா கூட அவருடைய ஆன்மீக தன்மையும் தெய்வீக தன்மையும் கொஞ்சம் கூட குறையறது இல்லை. இப்ப ஒரு 16,000 ஃபார்ம் அவர் எடுக்கிறார் அப்படின்னா அவர் அப்ப முதல்ல கிருஷ்ண பகவானா இருக்கிறவருக்கு அவருடைய எனர்ஜி குறையாது. இப்ப நாம அதுக்கு உதாரணமா பார்த்தோம்னா நம்ம சூரியனை தான் எடுத்துக்கணும். சூரியன் எவ்வளவு வெப்பமா ஆறுது, ஒரு சில இடத்துல 70 டிகிரி இருக்கு, ஒரு சில இடத்துல 100 டிகிரி இருக்கு. இருந்தாலும் சூரியனுடைய வெப்பம் குறையறதே இல்லை. அது எப்படி பாசிபிளோ அதே மாதிரிதான் கிருஷ்ணர் 1000 உருவம் எடுத்தாலும் 16,000 உருவம் எடுத்தாலும் அந்த அத்தனை பேருக்கும் அவருடைய அத்தனை ஐஸ்வர்யங்களும் இருந்தால் கூட
அந்த மெயின் பகவானுடைய ஐஸ்வர்யங்கள் கொஞ்சம் கூட குறையறது கிடையாது. அவருடைய தெய்வீக தன்மையும் கொஞ்சம் கூட குறையறது இல்லை அப்படிங்கிறது தான் வைஷ்ணவர்களுடைய முக்கியமான நம்பிக்கை. அவருடைய டிவோட்டீஸ்லாம் அதைத்தான் நம்புறா. அவர் இன்யூமரபிள் பொட்டன்சிஸ் இருக்கு, கிருஷ்ணருக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்கு. அவர் மாதிரி 6 ஐஸ்வர்யம் நம்ம பார்த்திருக்கோம், நிறைய தடவை பார்த்திருக்கோம். யாராவது சொல்றீங்களா மாதாஜி? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நான் சொல்றேன் மாதாஜி. செல்வம், புகழ், அழகு, அறிவு, வலிவு, துறவு. சோ அழகு, அறிவு, நல்ல ஸ்ட்ரென்த், அப்புறம் துறவு, இந்த மாதிரி 6 ஐஸ்வர்யங்கள் ரொம்ப எல்லாருக்கும் அவருடைய எல்லா அவதாரங்களுக்கும் இருக்கிற மெயின் 6 ஐஸ்வர்யங்கள் அது. ஆனா நம்ம பாக்குறோம் 64 குணங்கள், நல்ல குணங்கள் கிருஷ்ணர்கிட்ட இருக்கு. அவருடைய அழகு, மத்தவங்களை சாதுரியமா பேசி மத்தவங்க மகாபாரதத்துல நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு அவருடைய சாதுரியத்துக்கு. அதே மாதிரி அவர் எதுவுமே நேரா சொல்ல மாட்டார், எல்லாமே அவர் ஆக்ஷன் மூலமா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதுவும் அவர் ஒண்ணு சொல்லிட்டா அதுதான் உண்மை. அதை தவிர கிருஷ்ணரால பொய் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒண்ணு சொல்லிட்டார் அப்படின்னா அது உண்மை ஆயிடும், அதுதான் உண்மை. அதனால அது அவரால பொய்யே சொல்ல முடியாது. அந்த மாதிரி 64 குணங்களுக்கு அவர் இருக்கார். அதனால இந்த குணங்கள்ல எதுவுமே இவர் இவ்வளவு அவதாரம் எடுத்தார், ஓ சரி கிருஷ்ணர் இன்னைக்கு 16,000 பேரா தன்னை விஸ்தரிச்சுட்டார் அப்படிங்கறதுனால அவருடைய தெய்வீக குணம் கொஞ்சம் கூட குறைய போறது இல்லை. எல்லா 16,000 பேருக்கும் அதே குணங்களும் அதே தன்மைகளும் இருக்கும் அப்படிங்கிறது தான் வைஷ்ணவாஸோடைய மெயின் பிலீஃப். அதுக்கப்புறம் இததான் சைத்தன்ய மகாபிரபு மாயாவத பிலாசபில நிறைய குற்றங்களை சொன்னார். இது ஏன்னா இப்படி நம்புறவர் என்னோட கடவுளுக்கு தான் அத்தனை பவர், உலகத்துல இருக்கிற அத்தனை பவரும் என் கடவுளுக்கு இருக்குன்னு நம்புறவரால ஒரு பிரம்மத்தை ஒண்ணுமே, பிரம்மத்துக்கு ஒரு குவாலிட்டியே கிடையாது, அதுக்கு ஒரு உருவமே கிடையாது, அது அழகா இருக்கு அப்படிங்கிறது நம்புறது ரொம்ப கஷ்டம். அதை உண்மைன்னு எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அததான் சைத்தன்ய மகாபிரபு இந்த மாதிரி இதுல நிறைய இந்த தத்துவத்துல நிறைய குற்றங்கள் இருக்கு. இது கிருஷ்ணரை கிருஷ்ணரோட தன்மைகளை குறைக்கிறதா இருக்கு இந்த தத்துவம் அப்படின்ட்டு அதை நிறைய வெளிக்காட்டினார் சைத்தன்ய மகாபிரபு. அதுக்கப்புறம் அவர் மெயினா சொன்னது வேதைஷ்ட சர்வை ரகமேவ வேத்யோ, பகவத்கீதை. இதையும் நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம். இந்த வேதங்கள் எல்லாம் 3 உண்மைகளை புரிய வைக்கிறதுக்காக தான். நாம சம்பந்த ஞானம், நமக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம், நாம நித்தியமான சேவகர்கள். அதுக்கப்புறம் அந்த மாதிரி அபிதேய ஞானம். சோ அந்த மாதிரி நாம நித்தியமா பகவானுடைய சர்வன்ட் அப்படின்னா நம்ம எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பக்தியோட இருக்கணும். நம்மளுடைய பற்று இல்லாம இந்த உலகத்துல நான் எனது என்ற அகங்காரத்தை விட்டு பற்று இல்லாம, இப்ப நம்ம ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டருக்கு நம்ம இதுவா ஒரு சர்வெண்டா போறோம், ஒரு டிரைவரா போறோம் அப்படின்னா நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்? அவர் காத்தால 4 மணிக்கு வர சொன்னாலும் போவோம், 5 மணிக்கு வர சொன்னாலும் போவோம், இல்ல நைட்டு 1 மணிக்கு நான் இந்த பக்கத்து ஊருக்கு போறேன் நீ வரணும் அப்படின்னா கூட நம்ம போவோம். ஏன்னா அவர் சொல்றார், அவர் நமக்கு ப்ரொவைடர், நமக்கு சாப்பாடு கொடுக்கிறார், நம்ம வீட்டுல அடுப்பு அவர் கொடுத்த வேலையினாலதான் எரியறது. அப்படிங்கும் போது நாம அதுக்கேத்த மாதிரி நடந்துப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி ஆக்ட் அக்கார்டிங் டு தட் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம கிருஷ்ணருடைய நித்தியமான என்ன நிலையில நம்ம எடுத்துக்கிறோமோ, நம்ம ரிலேஷன்ஷிப் சர்வெண்டா இருக்கலாம், மாதுரிய பக்தியா இருக்கலாம், சாங்கிய பக்தியா இருக்கலாம், எந்த விதமான பக்தியை நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த பக்திக்கு ஏத்த மாதிரி நம்ம நடத்தையில கொண்டு வருது. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷன் ஆஃப் லைஃப் லவ் ஆஃப் காட் ஹெட், அன்பு. எப்படி கடவுளோடைய அன்பு மட்டும்தான் நித்தியமானது. அதுதான் இந்த நாம இருக்கிற இந்த வாழ்வுக்கே பிரயோஜனம். என்னன்னா பகவானுடைய அன்பை அடைவதுதான் அப்படிங்கிறது தான் இந்த 3 டாப் பிரின்சிபிள்ஸ். இப்ப என்னன்னா இது அந்த பகவான் மாயாவாத பிரின்சிபல்ல ஒரு ஒளிய நம்புறாங்க இல்லையா?
அந்த பகவான் ஒளியா இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து சன்னோடைய பவர் அரேயா இருக்கலாம், ஹீட்டா இருக்கலாம், அவர் குணம் எது வேணா இருக்கலாம். இப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பைக்கை ரைட் பண்றோம், ஒரு சைக்கிளை ரைட் பண்றோம் அப்படின்னா சைக்கிளுக்குள்ள செயின் இருக்கா, டயர் இருக்கா, அதெல்லாம் நமக்கு வந்து அதை பத்தி கவலை இல்லை. அந்த சைக்கிளை எடுக்கிறோம், அது மேல ஏறி உட்கார்ந்துட்டு எப்படி ஓட்டுறதுன்னு நமக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடலாம் நம்மளால. அதே மாதிரி இப்ப வந்து ஏதோ ஒரு ட்ரெயின்ல போறோம் அப்படின்னா, ட்ரெயின்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அந்த ட்ரெயினுக்கு எவ்வளவு சக்கரம் இருக்கு, அதுல வந்து இனஃப் ஸ்டீம் இருக்கா, அது எதால ஓடுறது, அது எலக்ட்ரிக் ட்ரெயினா, என்ன ட்ரெயின், அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை. நமக்கு என்ன தெரியணும், அதுக்கு டிக்கெட் வேணும், அந்த டிக்கெட் எடுத்துன்னு அந்த ட்ரெயின்ல ஏறினா அது கொண்டு நம்மள டெஸ்டினேஷன்ல இறக்கிடும். அதே மாதிரி நமக்கு வந்து தெரிய வேண்டியது என்னன்னா, நம்ம வந்து கடவுளுக்கு எந்த நிலையில நம்ம கடவுளுக்கு பக்தி பண்ணணும், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து அவருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன, அவர் பரமாத்மா, நாம ஜீவாத்மா, நம்ம எல்லாருக்கும் வந்து அவர் வந்து அனுமதிப்பாளரா நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கார் அப்படிங்கறத நம்பணும். அந்த நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி எல்லா செயல்களையும் கடவுளுக்கு அர்ப்பணிச்சுட்டு செய்யணும். அது ரெண்டாவது. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிரயோஜனமே, இந்த ஜீவாத்மாவா நாம உரிமை எடுத்ததுக்கு பிரயோஜனமே வந்து பகவானுடைய அன்பை பெறறதுதான் அப்படிங்கிறது. இந்த மூணும் தான் ஒரு ஜீவாத்மாவா பிறந்ததுக்கு முக்கியமான பிரின்சிபிள்ஸ். அந்த மூணைத்தான் வேதங்களும் வேதாந்தங்களும் இதைத்தான் வலியுறுத்துகின்றன. அப்படிங்கிறத நிலைநிறுத்தறதுக்காக தான் சைத்தன்ய மகாபிரபுவுடைய முக்கியமான நோக்கம். அதத்தான் வந்து அவர் எப்படி வந்து சர்வபௌம பட்டாச்சாரியாவுக்கு எப்படி புரிய வைக்கிறார் அப்படின்றத நாம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப. இது படிங்க மாதாஜி. இது வந்து இன்னொரு செகண்ட் பார்ட், வைஷ்ணவா பிலாசபர்ஸோடைய தன்மைகள். மாதாஜி நான் படிக்கணும். சங்கீதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சங்கீதா மாதாஜி படிங்க. Sri Chaitanya Mahaprabhu and all the Vaishnava Acharyas have accepted as firm truth that the object of worship, Bhajanalaya, the worshipper, Bhajanakari, and the act of worship, Bhajana, are all eternal principles. Pure devotional service cannot be present if the eternal existence of any one of these three principles is denied. According to the pure and true doctrines of Vaishnavism, the Supreme Lord possesses an eternal identity, and his name, form, qualities, and pastimes are all the eternal and spiritual in nature. The Mayavadi, who follow the path of knowledge, deny the eternal spiritual character of the Lord's essence, name, form, qualities, and pastimes. They hold these are the products of illusory energy. This is the source of title Mayavati, which means illusory. That is Maya, form, Rupa, doctrine, Vada. The Mayavadis hold that the form of the Lord is fabrication, that is only useful as meditation for less advanced spiritual practitioners. They hold that Brahman, the formless, undifferentiated and potency-less form, is the supreme truth. Nothing exists outside of the Brahman, and thus the individual living being is identical with it. Hare Krishna Mathaji. Hare Krishna. So இதுதான் இது ஃபர்தரா இது பண்றது. இப்ப வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் வர்ஷிப் யாரு வந்து எதை வணங்குறோம், வர்ஷிப்பர் வணங்குறவங்க யாரு, வந்து ஆக்ட் ஆஃப் வர்ஷிப் அது வந்து பஜனா கிரியா அப்படிங்கிறது. இந்த மூணுமே ஒரு நித்தியமானது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, ஆன்மீகமானது. இதுல வந்து ஃபுல்லா இத வந்து இதுல எது ஒண்ணுத்துல குறை இருந்தா கூட இந்த வந்து இதுல எட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ், பியூர் டிவோஷனல்ஸ், இதுல எது ஒண்ணுத்துல குறைந்தாலும் பக்தி வந்து அடைய முடியாது. நம்ம பகவானுக்குடைய தன்மையும் நன்னா இருக்கணும், பக்தனுடைய குவாலிட்டியும் சரியா இருக்கணும், அந்த பக்தியிலையும் ஒரு களங்கம் இருக்கக்கூடாது. அந்த மூணும் சரியா இருந்தாதான் டிவோஷனல் சர்வீஸ், பக்தி சேவைங்கிறது
பாசிபிள் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. மகாபிரபு வந்து அந்த ஆச்சாரியர்களும் மகாபிரபுவும் ரொம்ப முக்கியமா நம்பினார்கள். அதுக்கப்புறம் வந்து பியூர் வைஷ்ணவா டாக்டரின்ல என்னன்னா எட்டர்னல் ஐடென்டிட்டி, அவருடைய உருவம் எல்லாமே மிகவும் ஆன்மீகமானது, மிகவும் ஐஸ்வர்யமானது. அதுக்கு வந்து எல்லா விதமான குணங்களும் உண்டு, ஆன்மீக குணங்கள், தெய்வீக குணங்கள் உண்டு. அவர் நம்புற இது கிருஷ்ணருக்கு இந்த தெய்வீக குணங்கள் எல்லாம் உண்டு அப்படின்றத நம்ம ரொம்ப ஃபார்மா பிலீவ் பண்றாங்க. இப்ப வந்து இதெல்லாம் தான் நம்ம பிரின்சிபல். இப்ப வந்து ஓரளவுக்கு மாயாவாதானா என்னன்னு புரிஞ்சுட்டோம், ஓரளவுக்கு வைஷ்ணவா சைத்தன்ய மகாபிரபு எந்த நிலையில இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுட்டோம். இப்ப வந்து நாம கதைக்கு போகலாம். இப்ப வந்து என்னன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து பூரியில இருந்து இவர் இதுக்கு பூரிக்கு போறார். இது அவர் வந்து பெங்கால்ல இருந்து 24 வயசுல சந்நியாசம் எடுத்துட்டு பூரிக்கு போறார். அங்க பூரியில போகும் பொழுது இவர் வந்து சர்வபௌம பட்டாச்சாரியாவை வந்து அவர் பூரி கோவில்ல பாக்குறார். அவர் கோவில்ல பார்க்கும் பொழுது அப்ப வந்து என்னன்னா மயங்கி விழுந்துடுறார். அங்க வந்து அந்த நாம சங்கீர்த்தனத்துல வந்து மூழ்கி போய் சைத்தன்ய மகாபிரபு வந்து கோவில்லயே மயங்கி விழுந்துடுறார். அப்ப வந்து சர்வபௌம பட்டாச்சாரியா வந்து கோவில்ல இருந்தவர் இவரை பார்த்துட்டு இவர் யாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் பத்தி இந்த ஆச்சாரியா மூலமா, கணபதாச்சாரியா மூலமா இவர் சர்வபௌம பட்டாச்சாரியா வந்து தெரிஞ்சுக்கிறார். அவர் வந்து உடனே வந்து சைத்தன்ய மகாபிரபுவை அட்டென்ட் பண்ணிட்டு அவரை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரார். அவருடைய சொந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரார். அந்த சொந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே அங்க வந்து இது மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவோட வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார் சர்வபௌம பட்டாச்சாரியா. சர்வபௌம அது வந்து இது பண்ணினோன்னு அப்ப என்ன கேட்டுறார் அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபுவை பத்தி இந்த கணபதாச்சாரியா வந்து எல்லாம் சொல்லும் பொழுது, நீங்க வந்து இந்த பாரதி தீர்த்த சுவாமிகள்கிட்ட வந்து நீங்க இது எடுத்துட்டு இருக்கீங்க, இனிஷியேஷன் வந்து உங்களுடைய சந்நியாசம் அவர்கிட்ட எடுத்துட்டு இருக்கீங்க. அப்ப வந்து நீங்க வந்து இன்னும் அதோட பெரிய குரு எல்லாம், பெரிய ஃபேமஸ் குரு எல்லாம் இருக்காங்க, நீங்க வேற யார்கிட்ட சந்நியாசம் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்த பொழுது சர்வபௌம பட்டாச்சாரியார் இந்த மாதிரி சஜஸ்ட் பண்றார். இத பார்த்த உடனே வந்து இவருக்கு வந்து அவருடைய பிரதரின் லா வந்து கணபதாச்சாரியாருக்கு வந்து ரொம்ப இதுவாயிடுறது. இது மாதிரி இப்படி வந்து இது சைத்தன்ய மகாபிரபுவுடைய இத புரிஞ்சுக்காம, அவர்தான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அவதாரம் அப்படிங்கிற அவர் பெருமையை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி வந்து சர்வபௌம பட்டாச்சாரிய இந்த மாதிரி சொன்னது வந்து இவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுது. இவர் வந்து இப்படி சொல்லக்கூடாதுன்னு கண்ணை காமிக்கும் போது இவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு அவரை வந்து அமைதிப்படுத்துறார். பரவாயில்ல சொல்லட்டும், ஏன்னா அவருக்கு வந்து அந்த பெருமை இருக்கு. அவர் வந்து நியாயவாத ஸ்கூல்ல வந்து படிச்சிருக்கார். ரொம்ப பெரிய வாத திறமையெல்லாம் ரொம்ப நிறைய இருக்கு. அவர் பிரகஸ்பதியோடைய அவதாரம். அவருக்கு தெரியாத நாலேஜே கிடையாது, அவருக்கு தெரியாத நியாய சாஸ்திரமே கிடையாது. அதனால அவர் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப பெருந்தன்மையா வந்து அவரை வந்து அனுமதிக்கிறார். அப்ப வந்து சர்வபௌம பட்டாச்சாரியாருக்கு வந்து இவருடைய பெருமை புரியல. சைத்தன்ய மகாபிரபுவும் அவர் பிலாசபியோடைய பெருமையும் புரியல. அவர் வந்து அவருக்கு தான் சொல்றது தப்புன்னும் அப்ப வந்து தெரியல. அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்றார், இது மாதிரி இது வந்து நீங்க இதெல்லாம் இந்த மாயாவாத பிரின்சிபல்லாம் வேதாந்தத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு உடனே 6 நாளைக்கு வந்து இவர் வந்து சர்வபௌம பட்டாச்சாரியா 6 நாளைக்கு வேதாந்தத்தோட பிரின்சிபல்ஸ் எத்தனையும் வந்து ஒரு பெரிய இதுவா சைத்தன்ய மகாபிரபுவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றார் அவர். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணின உடனே சைத்தன்ய மகாபிரபு அதுக்கு ஒரு ரியாக்ஷனே ஒண்ணுமே கொடுக்கல. ஒரு கேள்வியோ ஒண்ணுமே கேட்கல. அதை பத்தி அவருக்கு புரிஞ்சுதா புரியலையா அதெல்லாம் பத்தியும் அவர் ஒண்ணுமே காமிச்சுக்கல. அப்ப வந்து என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து சர்வபௌம பட்டாச்சாரியா வந்து
சைத்தன்ய மகாபிரபுவ கேக்குறாரு, உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா நான் சொல்றது என்னன்ட்டு அப்படின்னும் போது, அப்ப நீங்க சொல்றதோடைய பொருள் எனக்கு புரிஞ்சுது. நீங்க எதை பத்தி சொல்றீங்களோ வேதாந்தம், அந்த பகவானை பத்தி எனக்கு புரிஞ்சுது. ஆனா உங்களுடைய எக்ஸ்பிளைனிங் முறை தவறு அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். அவர் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற முறை தவறு அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் சர்வபௌம பட்டாச்சாரியா இந்த ஆத்மா ராமா ஸ்லோகம் பத்தி நாம பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த ஆத்மா ராமா ஸ்லோகம் பத்தி அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார். அப்ப இவர் சொல்றார், சைத்தன்ய மகாபிரபு நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அத பத்தி நாம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இது என்னன்னா, இந்த மாயாவாத அப்ப அந்த 6 வார தர்க்கத்துக்கும் பொழுது அப்ப இவர் சொல்றார், சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், நீங்க சொல்ற இதெல்லாம் நீங்க சொல்ற உங்களோட பிளாட் கரெக்ட், பகவான் பிரம்மம் அதெல்லாம் கரெக்ட். ஆனா அத பத்தி உங்களோட புரிதல், உங்களோட எக்ஸ்பிளனேஷன், அதுக்கு நீங்க யூஸ் பண்ண லாங்குவேஜ் அதெல்லாம் அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஏன் இந்த மாயாவாத பிலாசபி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். அததான் இப்ப பாக்குறோம். இது என்ன காட்ஸ் பிளான் அப்படிங்கறத நாம பாக்குறோம். இப்ப படிங்க மாதாஜி. Hare Krishna. Vasudev Mathaji. புஷ்பம் மாதாஜி படிங்க. Thank you, Mathaji. God's plan. Shankaracharya was ordered to teach Mayavada philosophy by the God himself. In Padma Purana, Uttarakanda 62.31, it is stated that the Lord ordered Lord Shiva to present some imaginary interpretation of the Vedic literature to divert people from the actual purpose of the Vedas. In the Padma Purana, Uttarakanda 235.31, that Lord Shiva explained to his wife Parvati that in the age of Kali, he would come in the form of a Brahmana to preach an imperfect interpretation of the Vedas known as Mayavada. The Lord said, this way try to make them atheists. After that, they can be engaged in producing more population. It is also stated in Padma Purana, Uttarakanda 25.7, Ye yata mam prapat yante. Krishna is the object of everyone's realization, and thus anyone and everyone is reaching according to one's desire to have him. Hare Krishna Mataji. Hare Krishna Mataji. So இததான் நாம பாக்குறோம். இந்த மாயாவாதா பிலாசபி அப்படின்னு ஒண்ணு வந்ததுலயே இவ ஸ்ரீமன் நாராயணனுடைய அவர் தான் இதுக்கான காரணம் அப்படிங்கறத உத்தரகாண்டத்துல பத்ம புராணத்துல விரிவா எழுதியிருக்கு. அதுல என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இவர் பகவான் நாராயணர் பகவான் பரமசிவனார்ட்ட சொல்றாராம், ஒரு இமேஜினரி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் வேதிக் லிட்ரேச்சர். வேதிக் லிட்ரேச்சரை கொஞ்சம் ஒரு டீட்டோர் மெத்தட் வழியா பீப்புளை அதுல இருந்து டைவர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பகவான் நாராயணர் பகவான் பரமசிவனாருக்கு சொல்றாராம். அவரை வேண்டிக்கிறார், நீங்க அந்த மாதிரி மிஸ்லீட் பண்ணுங்க பீப்புளை அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஒரு கதை நாம தக்ஷ பிரஜாபதி, முதல்ல பிரம்மாவுடைய 10 பிள்ளைகள் பிரஜாபதிகள்ல தக்ஷ பிரஜாபதி பத்தி நாம பார்த்திருக்கோம். அவர் என்னன்னா, அவருக்கும் நாரதருக்கும் ஒரு சின்ன டிஃப் நடக்கிறது. அவர் தக்ஷ பிரஜாபதி நிறைய குழந்தைகளை இதுக்கு முதல்ல சனத்குமாரர், சனாதனர், சனந்தர், அந்த 4 பேரையும் தக்ஷ பிரஜாபதி அவர் பிரம்மாவுடைய பிள்ளைகள். அவரை என்ன பண்ணிடுறாங்க, ஃபர்ஸ்ட் தக்ஷ பிரஜாபதி முதல்ல ஒரு குழந்தைகள் எல்லாரையும் என்ன பண்ணிடுறார், நாரதர் இது மாதிரி அவர்கிட்ட போய் இந்த சந்நியாசத்துடைய மகிமையெல்லாம் எடுத்து சொல்லி, அந்த அப்புறம் இந்த இது நாராயணன் மேல மெடிடேஷன் எல்லாம் பத்தி எடுத்து சொன்னதுனால அந்த பிள்ளைகள்லாம் என்ன பண்றாங்க, எனக்கு நாங்க சந்நியாசம் தான் எடுத்துக்க போறோம், எங்களுக்கு இந்த ராஜ்யம் அந்த இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க வந்து சந்நியாசம் எடுத்துட்டு போயிடுறாங்க பகவானை மெடிடேட் பண்றதுக்கு. அப்ப வந்து அதுக்கப்புறம் திருப்பியும் தக்ஷ பிரஜாபதி திருப்பியும் நிறைய குழந்தைகளை பெற்று வளர்க்கிறார். அப்ப வளர்த்த உடனே அப்ப என்ன ஆயிடுறது, திருப்பியும் நாரதர் வந்து அந்த குழந்தைகளுக்கும் வந்து அட்வைஸ் பண்றாரு. அந்த மாதிரி அட்வைஸ் பண்ண உடனே அந்த குழந்தைகளும் வந்து இதுல இந்த ராஜாவா இருந்து மக்களை வழி நடத்துறது, குழந்தைகளை பெத்துக்கிறது, கிரகஸ்தர்ல இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம அவர்களும் சன்னியாசம் வாங்கிடுறாங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு தக்ஷ பிரஜாபதிக்கு ரொம்ப கோவம் வந்துடுறது. இந்த மாதிரி நீங்க வந்து எல்லாம் என் பிள்ளைகள் எல்லாம் இது மாதிரி பண்ணா நாம எப்படி வந்து இந்த உலகத்தை சிருஷ்டியை எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும்? இது நிறைய ஜனங்கள் இருந்தாதானே சிருஷ்டி இதுவாகும், இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதருக்கு வந்து நீங்க ஒரு இடத்துலயே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சாபம் கொடுத்துடுறாரு. அதனாலதான் நாரதர் வந்து எல்லா உலகத்தையும் எப்ப பார்த்தா திரிலோக சஞ்சாரியா நம்ம பாக்குறோம். நாரதர் எல்லா இடத்துக்கையும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கார். இதுலயும் அதே மாதிரி பர்பஸ் தான். இப்ப வந்து நிறைய பேர் எல்லாரும் சந்நியாசம் எடுத்து எல்லாரும் வந்து இது மாதிரி பண்ணினா எப்படி வந்து கிரகஸ்தர்லாம் எப்படி பிழைக்கிறது அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து என்னுடைய இத வந்து வேதங்களை வந்து ஒரு இமேஜினரியா வேற ஒரு மீனிங் சொல்லி பீப்புளை டைவர்ட் பண்ணுங்கோ அந்த வேதாஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பர்பஸ் உடையதான் சிவபெருமான் வந்து சங்கராச்சாரியாரா அவதாரம் எடுத்து எல்லாரையும் ப்ரீச் பண்றாரு. அந்த வாய்டிசம், இம்பர்சனலிசம் வந்து ப்ரீச் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பத்ம புராணத்துல இத பத்தி ரொம்ப விரிவா கொடுத்திருக்கு. அதுல வந்து அவர் சொல்றாரு இது மாதிரி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இது சாம்பல் பூசிக்கிறது இதெல்லாம் வந்து பக்தர்களுடைய அடையாளம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்புறார். அப்ப வந்து பார்வதி தேவி கேக்குறாங்க, சிவபெருமானே நீங்க வந்து இந்த மாதிரி சாம்பல் பூசிக்கிறது இதெல்லாம் வந்து மங்களகரம் கிடையாது, இதெல்லாம் வந்து பகவானுடைய டிவோட்டி பண்ற லட்சணம் கிடையாது அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. ஆனா நீங்க வந்து ஏன் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு பார்வதி தேவி வந்து சிவபெருமான கேக்குறாங்க. அப்ப வந்து சிவபெருமான் சொல்றார், இது வந்து நாராயணர் வந்து எனக்கு பணித்திருக்கார். அவர் வந்து சொன்னார் இது மாதிரி நீதான் உன்னாலதான் இது வந்து நல்லபடியா செய்ய முடியும் இந்த மாதிரி. அப்ப என்னன்னா அப்ப நிறைய ராட்சசர்கள்லாம் வந்து இருந்தாங்க. கபிலர் அது மாதிரி ராட்சசர்கள் கிடையாது, அவங்கெல்லாம் நம்ம நாராயணருடைய பக்தர்கள் தான். ஆனா ரொம்ப மத வெறியரா இருந்தாங்க. ரொம்ப கபிலர், ஜமதக்னி அவங்கெல்லாம் வந்து ஒரு 10 முனிவர் பேர் சொல்றாங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மதம்லேருந்து அதோட வந்து மதத்தை ஒரு ராங் பர்பஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்தவங்க. சோ அவங்கள திருத்தறதுக்காக இவர் வந்து பகவான் வந்து பரமசிவனார்கிட்ட வந்து உங்களாலதான் முடியும், நீங்க வந்து அவதாரம் எடுத்து உங்களை வந்து வேதத்தை வந்து திசை திருப்புங்கோ. அப்ப வந்து அவங்க எங்க பக்தியிலேருந்து பிறழும் போது என்னால அவங்கள தண்டிக்க முடியும். அவங்க என் பக்தராவே இருக்கும் பொழுது என்னால அவர்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அவங்க வந்து மதத்தை வந்து ஒரு ராங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க, அது வந்து தப்பு. என் பக்திய வந்து ஒரு ராங் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க, அது தப்பு. அதை நீங்க தான் எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த காரியத்தை சிவபெருமான்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டார் நாராயணர் அப்படின்னு சொல்லிட்டு பத்ம புராணத்துல செய்யறது. சோ இதெல்லாம் வந்து நாம என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும் அப்படின்னா அந்த காலத்துக்கும் அந்த இதுக்கும் தேவையானதை வச்சு அப்படி பண்ணாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணுமே தவிர சிவபெருமான் சங்கராச்சாரியார் தவறா சொன்னாங்க, அந்த மாயாவாத பிலாசபி தவறு அப்படிங்கறத வந்து நாம வந்து ஒரு ஜெனரல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க முடியாது. அந்த காலகட்டத்துக்கு அது தேவையாக இருந்தது, அதனால பகவான் செய்தார். அது மாதிரி இப்ப வந்து நம்மளே பாக்குறோம், ஒரு ஹிரண்யகசிபுவை அழிக்கணும் அப்படின்னா அவர் வந்து இந்த மாதிரி நான் வந்து இதுவா மனிதனால கொல்லப்படக்கூடாது, விலங்குனால கொல்லப்படக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட வரம் வாங்கியிருக்கிறதுனால என்ன பண்றார் பகவான் வந்து அதெல்லாம் ஒரு ஷார்ட்கட் எடுத்து மேல லயனாவும் கீழே மனிதனாவும் ஒரு உருவம் கொண்டு வந்து நிலை வாசப்படியில உள்ளேயும் இல்லை வெளியும் இல்லைன்னு வாசப்படியில அவர் வந்து கொல்றார் ஹிரண்யகசிபுவை அப்படின்னு நாம பாக்குறோம். அது மாதிரி அது அந்த காலகட்டத்துக்கு தேவையான அந்த மக்களை திருத்தறதுக்கான தேவையானத
பகவானே சிருஷ்டி பண்றார். அதனால இதுல யாரு சங்கராச்சாரியாருடைய தவறோ இல்ல சிவபெருமான் குறைந்தவரோ எதுவுமே கிடையாது. எல்லாமே பகவானுடைய பிளான் படிதான் நடக்கிறது அப்படிங்கறத நாம இந்த பத்ம புராணத்துல இதெல்லாம் பத்தி விரிவா எழுதியிருக்காங்க, நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது மாதிரிதான் இந்த விதமா நான் அவங்கள பகவான் மேல நம்பிக்கை இல்லாம இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் they can be engaged in producing more population. அவர் நிறைய ஜன விருத்தி செய்யறதுக்கு அவங்கள நாம உற்சாகப்படுத்தலாம். இந்த மாதிரி இது பகவான் டிவோஷன்ல இருந்து அவங்கள வேற டைவர்ட் பண்ணினா அவங்க மோர் பாப்புலேஷன் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பகவானும் சிவபெருமானும் சேர்ந்து நடத்திய நாடகம் அப்படிங்கறத நாம கிளியரா பத்ம புராணத்துல பார்க்கிறோம். அதோட பகவானே சொல்லியிருக்காரு, ஏயத்தா மாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம் மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசா அப்படின்னு என்ன சொல்றார் கிருஷ்ணர் அப்படின்னா, எப்பப்ப எந்தெந்த மாதிரி தேவைகள் இருக்கோ நான் அந்த மாதிரி அவங்களுக்கு ரியலைசேஷனை கொடுக்கறேன் அப்படின்னு. இப்ப இதுதான் தப்பு அப்படிங்கிறது கிடையாது. அந்த காலகட்டத்துல சங்கராச்சாரியார் சொன்ன போது அப்ப இருந்த மக்களுக்கு தேவையா இருந்தது அந்த மாதிரி ஒரு மாயாவாதம். அதனால அப்ப அதை கொண்டு வந்தார். இப்ப நாம கலியுகத்துல இப்ப டிவோஷனல் சர்வீஸ்க்கு ஒன்னும் தப்பு கிடையாது. அதனால இப்ப நமக்கு தேவையானது இது அப்படின்னு புரிஞ்சுக்கணுமே வழிய பகவான் செய்வதற்கு எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு அப்படிங்கறத நாம இந்த இதுலயே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கார் பிரபுபாதர். அதுக்கப்புறம் இது படிங்க மாதாஜி. நான் வாசிக்கவா மாதாஜி? மல்லிகா மாதாஜி படிங்க. Eternal servant. In pure consciousness, natural form, the living entity understands himself as the eternal servant of the Supreme Lord. Due to illusion, Maya, a person identifies the grass and shuffle body as his help. This conception is the basis of the doctrine of transference from spirit to matter, Anviga Baudiga. The part and parcel of the Supreme Paramatma is never subjected to gross and shuffle body's life. The gross and shuffle coverings do not comprise the living entity's eternal form. Atma can still exist independently without the gross and shuffle body covering. Under the illusion that he is the body and mind, he has transferred his position and spirit to matter. Hare Krishna Mathaji. Hare Krishna. So இது என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, in pure consciousness ஒரு ஜீவாத்மா பிறக்கும் பொழுது அது அதுக்கு நல்லா தெரியும், அது பகவானுடைய சேவகன் அப்படின்னு அந்த ஜீவாத்மாக்கு நல்லா தெரியும். அது பிறக்கும் பொழுது அந்த பிறந்த உடனேயே அதுக்கு இந்த முக்குணங்கள் அதை சூழ்ந்துக்கிறது. அந்த முக்குணங்கள் சூழ்ந்துட்ட உடனே என்ன ஆயிடுறது, அதுக்கு கிராஸ்ங்கிறது நம்மளோட ஐம்புலன்களான இந்த சதை கண் மூக்கு இருக்கிற பாடி அண்ட் சட்டில் பாடி இது மனம் புத்தி அகங்காரம் அப்படின்னு பாக்குறோம். இந்த இது கூட நம்ம இந்த உடம்பு பட்ட உடனேயே அதுக்கு அந்த இல்யூஷன் வந்துடுறது. அந்த மாயையினால நானே ஒரு குழந்தை எப்ப அந்த குழந்தைக்கு தெரியறது, மேபி 1 வயசு ஆகும் போதுதான் அதுக்கு இது என்னுடைய டாய், இது என்னுடைய அம்மா அப்படின்னு அப்பதான் தெரியறது. அந்த 1 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு அது தெரியவே தெரியாது இல்லையா. பிறந்த நேரத்துல எது அம்மா எது அப்பா அதெல்லாம் ஒண்ணுமே புரியுது இல்ல. அப்ப அது பகவானுடைய சர்வெண்டா தான் இருக்கு அந்த பிறந்த நேரத்துல. அதுக்கப்புறம்தான் அதுக்கு இந்த ஐந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்ங்கிற 5ம் மனம் புத்தி அகங்காரத்தெல்லாம் கிடைச்ச உடனே தான் அதுக்கு இது என்னோட பென்சில், இது என்னோட அம்மா, இது என்னோட அப்பா அப்படின்னு அப்ப மாயையில பௌதீக உலகத்துல அப்பதான் வருது. சோ அது வரைக்கும் அது ஆன்மீக உலகத்துல தான் இருக்கு. அதுதான் இந்த பௌதீக ஆன்மீக உலகத்துடைய டாக்டரின் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. எப்படி ஒரு ஆன்மீக நிலையிலேருந்து அது பௌதீக நிலைக்கு எப்படி மாறுறது அப்படிங்கிறது தான் அதுக்கு இதுதான் பேசிஸ். இந்த மாயையில பட்ட உடனே மாறிடுறது.
இந்த பரமாத்மா நம்ம உள்ள இருக்கிற நம்ம எல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த சுப்ரீம் பரமாத்மாவுடைய ஒரு இது. நெருப்புன்னா நாம வந்து நெருப்பு துகள்கள் இல்லையா? நம்ம வந்து அந்த ஆத்மாக்கு வந்து நெவர் அந்த கிராஸ் அண்ட் சட்டில் பாடிலி லைஃப் அந்த ஆத்மாவே இது பண்றதே இல்லை. அந்த ஆத்மா வந்து என்ன பண்றது, இந்த பாடி இதுதான் என்னுடைய சரீரம், இதுதான் என்னுடைய மனம், இது என்னுடைய அகங்காரம்னு அந்த ஆத்மா வந்து இந்த பாடியே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனாலதான் அது வந்து அந்த பௌதிக நிலைக்கு வந்துடுறது. இந்த பரமாத்மா அந்த பார்ட் அண்ட் அந்த ஆன்மாக்கு இந்த பௌதிக ப்ராப்பர்ட்டி எதுவுமே கிடையாது அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் இந்த நம்மளோட இந்த ஆத்மாவோட நித்தியமான உலகத்துல வந்து இந்த கிராஸ் அண்ட் சட்டில் பாடிக்கு இந்த பௌதிக அப்புறம் வந்து இந்த வாசனை இந்த இரண்டும் வந்து அந்த ஆத்மாவுக்கு கிடையவே கிடையாது. எட்டர்னல் ஃபார்ம்ல இது பார்ட் கிடையாது. இந்த பௌதிக உலகத்துல பறக்கிறதுனாலதான் அந்த பார்ட்டை அது எடுத்துக்கிறது. அப்புறம் under the illusion that is body and mind he has transferred his position from spirit to matter. எப்ப வந்து இதுதான் என்னுடைய உடல், இதுதான் என்னுடைய மனது, இது என்ன அகங்காரம் அப்படிங்கிற நிலை வந்த உடனேயே அந்த ஆன்மா என்ன ஆயிடுறது, ஆன்மீக உலகத்திலேருந்து இந்த பௌதிக உலகத்துக்கு மாறிடுறது. அது அப்புறம்தான் இந்த பௌதிகத்துல எப்ப நாம புரிஞ்சுக்கிறோமோ அந்த உலகத்துல இருந்து இந்த நாம சங்கீர்த்தனம் ஏகப்பட்ட முறைகள் மூலமாக எப்ப இந்த வந்து ஆன்மா வந்து புரிஞ்சுக்கிறதோ, நான் வந்து பகவானோட நித்தியமான சர்வெண்ட், என்னுடைய ரியல் பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து இந்த பௌதிக உலகத்திலேருந்து முக்தி அடைந்து பகவானை அடையறதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற நேரத்துல நம்மளுடைய பொசிஷன் வந்து இந்த பௌதிக உலகத்துல இருந்து ஆன்மீக உலகத்துக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறார் பிரபுபாதர். அதுக்கப்புறம் இந்த ஆத்மாராமா இந்த ஸ்லோகம் இது என்னன்னா இத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றார் வந்து இது மாதிரி. அப்ப சனாதன கோஸ்வாமிக்கு நீங்க நிறைய விதமா இந்த ஆத்மாராமா ஸ்லோக பத்தி சொல்லியிருக்கேங்க போல இருக்கு, எனக்கும் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அப்ப வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்ற இதுவே நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்றார். சோ அப்ப வந்து சர்வபௌம பட்டாச்சாரியா வந்து 9 விதமா இந்த ஆத்மாராம ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்றார். எக்ஸ்பிளைன் பண்ணின உடனே 9 விதமா பண்ண உடனே அப்ப வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்ற இந்த விதம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அத 18 விதமா இந்த ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணின்றாரு. இது வந்து ஆத்மா ராமஸ்ச முனையோ நிர்கிரந்தா அபி உருக்ரமே குருவந்தி அஹைத்து கிம் பக்திம் இதம் பூத குணோஹரிஹி. அவன் என்ன சொல்றான்னா எல்லா விதமான ஆத்மா ராமர்களும் அப்படின்னா எல்லா விதமான ஆத்மாவில் இன்பம் காண்பவர்களும் முக்கியமாக தன்னுணர்வு பாதையில் நிலை பெற்றவர்கள். அவர்கள் வந்து எல்லா பௌதிகத்திலிருந்து விடுபட்டு இருந்தா கூட அவர் வந்து இதுலதான் ஃபுல் லிபரேஷன் ஆயிடுத்து இருந்தா கூட பரம புருஷ பகவானுக்கு கலப்படமற்ற தூய பக்தி தொண்டை செய்ய விரும்புகின்றனர். ஆனாலும் அவர் எல்லாத்தையும் முற்றிலும் விடுபட்டு இருந்தா கூட அந்த பகவான் இருக்கார் அப்படிங்கறத அவங்க நம்புறாங்க. அந்த முக்தி பெற்ற ஆத்மாக்கள் வந்து எல்லாரையும் பகவான் வந்து அவர் குணங்களால அந்த முக்திய பெற்ற ஆத்மாக்களையும் கவர்ந்து இழுக்கிறார் அப்படிங்கறத வந்து அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய சூத கோஸ்வாமி சொல்ற மீனிங். இத வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த 11 வேர்ட்ஸ் நாம முன்னாடி கிளாஸ்ல நீங்க சனாதன கோஸ்வாமியோட அட்வைஸ் போது பார்த்திருப்பீங்க. இது வந்து இந்த 11 வேர்ட்ஸா பிரிச்சு இந்த 11 வேர்ட்ஸையும் ஒரு 18 விதமாக இந்த மீனிங், அந்த 18 விதத்துல அவர் சர்வபௌம பட்டாச்சாரியா சொன்ன 9 மீனிங் அடக்கம் கிடையாது. அதை தவிர 18 புது விதமாக வந்து இவர் சைத்தன்ய மகாபிரபு சர்வபௌம பட்டாச்சாரியாக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணின உடனே சர்வபௌம பட்டாச்சாரியா அது வந்து 11 விதமா எக்ஸ்பிளைன் பண்றார். 11 வேர்ட்ஸையும் தனித்தனியா 18 விதமா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணின உடனே இவர் வந்து சர்வபௌம பட்டாச்சாரியா அவர் கால்ல விழுந்துடுறார். அவர் கால்ல விழுந்த உடனே இங்க வந்து இவர் பாக்குறோம், நம்ம வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து
6 கைகள் கொண்ட உருவமா வந்து இவர் சர்வபௌம பட்டாச்சாரியாவுக்கு காட்சி அளிக்கிறார். இதுல வந்து பார்த்தேன்னா இது வந்து சைத்தன்ய மகாபிரபு, 2 கிருஷ்ணருடைய கை, 2 கை ராமர் வில், அப்புறம் வந்து வில் அம்பு வைத்து 2 கை வந்து புல்லாங்குழல் கிருஷ்ணர் மாதிரி, இன்னொரு 2 வந்து சைத்தன்ய மகாபிரபு. இந்த மாதிரி ஒரு உருவத்துல இவர் வந்து சைத்தன்ய சர்வபௌம பட்டாச்சாரியாவுக்கு இவர் வந்து காட்சி கொடுக்கிறார். அவர் வந்து அவருக்கும் ரொம்ப இந்த 8 சைன்ஸ் இருக்கு இல்லையா, இவர் வந்து அழறது, உடம்பு ஷிவர் ஆறுது, ட்ரெம்பிள் ஆறுது, அதுக்கப்புறம் வேர்த்து கொட்டுறது, டான்ஸ், தன்னை மறந்த பேரானந்த நிலைக்கு இவர் வந்துடுறார். வந்து சர்வபௌம பட்டாச்சாரியா வந்து சைத்தன்ய மகாபிரபுவின் கால்கள்ல விழுந்துடுறார் அப்படின்னு, அதுதான் இந்த எபிசோடியோடைய முடிவு. அதுக்கப்புறம் என்னன்னா, கோபிநாத் ஆச்சாரியாங்கிறது தான், அவர் தான் வந்து இவருடைய பிரதர்-இன்-லா. அவர் தான் இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லிபரேஷன் சர்வபௌம பட்டாச்சாரியாவுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த கோபிநாத் ஆச்சாரியா தான் காரணம். அதனால இவர் என்ன பண்றார், சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், உன்னோட டிவோட்டி தான் வந்து இன்னொரு டிவோட்டிய நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும். நீங்க வந்து அந்த சர்வபௌம பட்டாச்சாரியாவுக்கு வந்து விஷ் பண்ணீங்க, இது மாதிரி அவர் வந்து என்னுடைய பக்தன் ஆகணும்னு நீங்க நினைச்சதுனாலதான், உங்க கருணையினாலதான் அவருக்கு வந்து இந்த மாதிரி இந்த உண்மையை மாயாவாதத்திலிருந்து பக்தி தொண்டையோடைய உண்மையை புரிஞ்சுக்கிற இது ஞானம் வந்து உங்களுடைய விருப்பத்தினாலதான் வந்தது. அதனால இப்ப எனக்கும் நான் வந்து இவங்கிற சர்வபௌம பட்டாச்சாரியாவை கன்வெர்ட் பண்ணினதுனால இனிமே நானும் வந்து பகவான் கிருஷ்ணருடைய பாதங்களை என்னால அடைய முடியும். ஏன்னா எனக்கு அவர் விதிச்ச கடமையை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு வந்து கோபிநாத் ஆச்சாரியாட்ட வந்து சொல்றாரு. அது மாதிரி இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு டிவோட்டி தான் இன்னொரு டிவோட்டியோடைய லிபரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும். அந்த ஒரு அதுக்காக தான் சொல்றோம், ஒரு குருவோ ஒரு ஆன்மீக குருவோ இல்ல ஆன்மீகத்துல பாதையில இருக்கிறவங்க தான் அடுத்தவங்களை வந்து ஆன்மீக பாதைக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கறது வந்து சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப உறுதியா நம்பினார் அப்படிங்கறதே பாக்குறோம். அதான் இதுல வந்து சொல்றார், my mission to Jagannath Puri is now fulfilled. I have converted a person like Sarvabhauma Bhattacharya. I shall now be able to attain Vaikunda without fail. அது வந்து இவர் சொல்றாரு, இது மாதிரி நான் வந்து சர்வபௌம பட்டாச்சாரியா மாதிரி ஏன்னா அவர் மாயாவாதத்துல அவ்வளவு ஸ்காலர், அவர் பிரகஸ்பதியோடைய அவதாரம், ரொம்ப நியாயவாதத்துல ரொம்ப பெரிய ஸ்காலர், நான் அவரையே கன்வெர்ட் பண்ணிட்டேன், இனிமே வந்து நான் வைகுண்டத்துக்கு வித்தவுட் ஃபெயில் என்னால போக முடியும் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு பிலீவ் பண்றார். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஜெகநாதா கோவில்ல இருந்து இவருக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு அதுக்கப்புறம் கன்வெர்ட் ஆயிட்டார் சர்வபௌம பட்டாச்சாரியா. அதுக்கப்புறம் அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவுக்கு ஜெகநாதா கோவில்ல இருந்து பிரசாதம் வந்து அனுப்புறார். அந்த பிரசாதம் அனுப்பும் பொழுது அந்த பாம் ட்ரீ லீஃப்ல வந்து ஒரு 2 ஸ்லோகம் எழுதி அனுப்புறார் சைத்தன்ய மகாபிரபுவை வந்து ரொம்ப பிரைஸ் பண்ணி. அந்த ஸ்லோகத்தை வந்து ஜெகநானந்தா முகுந்தா தத்தான்னு லார்டோட சைத்தன்ய மகாபிரபுவோட 2 சேவகர்கள்ட்ட அந்த பிரசாதத்தோட அந்த பாம் லீஃப்ல 2 ஸ்லோகத்தை எழுதி கொடுத்து அனுப்புறார். அதை கொடுத்து அனுப்பும் போது அந்த முகுந்த தத்தா என்ன பண்றாரு, அதை வந்து அந்த ஸ்லோகத்தை அங்க பக்கத்துல இருந்த ஒரு ஹால்வே டோர் மேல எழுதி வச்சுட்டு போயிடுறார். எழுதி வச்சுட்டு அந்த ஸ்லோகத்தை கொண்டு சைத்தன்ய மகாபிரபுட்ட கொடுத்த போது அவர் அந்த இதை படிச்சு பார்த்துட்டு சைத்தன்ய மகாபிரபு அந்த பாம் லீஃப கிழிச்சு போட்டு விடுறார். அது கிழிச்சு போட்ட உடனே அதனால நமக்கு அது தெரியவே வந்திருக்காது. ஆனா அந்த முகுந்த தத்தா வந்து அந்த ஸ்லோகத்தை எழுதி இருக்கிறதுனால அப்பதான் நமக்கு வந்து அவர் அந்த ஸ்லோகம் தெரியறது. அந்த ஸ்லோகத்துல வந்து சர்வபௌம பட்டாச்சாரியா சைத்தன்ய மகாபிரபுவை வந்து ஸ்ரீ கிருஷ்ணருடைய அவதாரம், அவர் வந்து இந்த பூலோகத்துக்கு
இது பற்றின்மையை பற்றியும் ஆன்மீக தெய்வீக அறிவை பற்றியும் பக்தி சேவையை பற்றியும் சொல்லுவதற்காக மட்டுமே பூலோகத்துக்கு வந்திருக்கார். சைத்தன்ய மகாபிரபுவோடைய அவதாரம் எடுத்திருக்கார். அவர்தான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அப்படின்னு ரொம்ப மாறி சர்வபௌம பட்டாச்சாரியா அந்த ஸ்லோகத்துல எழுதியிருக்கார். அந்த ஸ்லோகம் வந்து வைராக்ய வித்யா நிஜ பக்தி யோகா சிக்ஷார்த்தமேகா புருஷா புராணா ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய ஷரீரதாரி கிருபாம்புதிர்யஸ்தமஹம் பிரபத்யே. மாதாஜி யாராவது படிங்க மாதாஜி. நான் படிக்கட்டேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. சங்கீதா மாதாஜியா? ஆமா மாதாஜி. படிங்க. Let me take shelter of the Supreme Personality of Godhead, the ocean of transcendental mercy, Sri Krishna, who has descended in the form of Lord Chaitanya Mahaprabhu to teach us detachment, real knowledge, and his own devotional service. சோ சர்வபௌம பட்டாச்சாரியா வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து இவர் சைத்தன்ய மகாபிரபுவை புகழ்ந்து அவர் சொல்றார். அவர் ஒத்துண்டார். இது மாதிரி இவர் தான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அவதாரம். இவர் வந்து நமக்கு பற்றின்மையும் அறிவையும் பக்தி சேவையோடைய உன்னதத்தையும் கொடுப்பதற்காகத்தான் இவர் அவதாரம் எடுத்திருக்கார் அப்படின்னு புரிஞ்சுட்டு சர்வபௌம பட்டாச்சாரியா புகழ்ந்து எழுதியிருக்கார் அப்படின்னு நாம பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து இன்னொரு எபிசோட்ல வந்து சர்வபௌம பட்டாச்சாரியா வந்து பாகவதத்துல ஒரு ஸ்லோகத்தை வந்து முக்தி பதா அப்படின்னு இருக்கிற இடத்துல வந்து அவர் வந்து பக்தி பதா அப்படின்னு மாத்துறார். அவர் அவ்வளவு வந்து மாறிட்டார். அவர் அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா இந்த தான் தத்தேனு கம்பாம் சுசமீக்ஷமானோ புஞ்சானயேவாத்ம கிருதம் விபாகம் கிருத்வா வபுர்விர்விததான் நமஸ்தே ஜீவேதயோ பக்தி பதே ச தயாபக். இதோட மீனிங் என்னன்னா, one who lives his life while joyfully seeing everything as your compassion, even as he experiences the adverse conditions arising from his past deeds, and constantly pays obeisances to you with his mind, words, and body, is certain to inherit a place at your lotus feet, the object of all devotion. இதுதான் இதோட மீனிங். இந்த இடத்துல என்னன்னா, யார் ஒருவன் வந்து உன்னுடைய கருணையை மட்டுமே இந்த பௌதிக உலகத்துல என்ஜாய் பண்றானோ, இப்ப இருக்கிற முந்தைய கர்மங்களால இருக்கிற கஷ்டங்களுக்கெல்லாம் மீறி கடவுளுடைய கருணையை மட்டுமே நினைத்து கொண்டு இந்த பௌதிக வாழ்க்கைய வாழறானோ, அவன் வந்து அவனுக்கு பகவானுடைய தாமரை அடிகள்ல இடம் நிச்சயம் உண்டு அப்படின்னு இதுதான் அந்த பாகவத ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல இந்த இடத்துல வந்து முக்தி பதா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து சுக கோஸ்வாமி சொல்லியிருக்கார். ஆனா அத வந்து சர்வபௌம பட்டாச்சாரியா வந்து அந்த பக்தி பதா அப்படின்னு மாத்திட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கன்வெர்ட் ஆயிட்டார். முக்தி பதா அப்ப வந்து இவர் சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், ஏன் அது முக்தினா கிருஷ்ணரை தானே குறிக்கிறது, அதை ஏன் மாத்தினீங்க அப்படின்னு கேட்கும்போது, முக்தின்னு கிருஷ்ணரை குறிச்சா கூட அந்த பக்தின்னு வரும்பொழுதுதான் வந்து அந்த அந்த அழகு வந்து பக்திங்கிற வேர்டு கொடுக்கிற அழகு வந்து முக்திங்கிற வேர்டு கொடுக்கறது இல்ல. என்னதான் முக்தியும் கிருஷ்ணரை குறிச்சாலும் கிருஷ்ணர்னாலே பக்தி தான் சூட்டபிளா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு சர்வபௌம பட்டாச்சாரியார தன்னுடைய தர்க்கவாதம் மூலமாக சைத்தன்ய மகாபிரபு மாத்திட்டார், சேஞ்ச் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பெரிய நிறைய டிவோட்டிஸ், அதுக்கப்புறம் அங்க மாயாப்பூர் அந்த நவத்வீப் பக்கத்துல இருக்கிற எல்லா டிவோட்டிஸும் அவர் ஸ்கூல் மூலமா சைத்தன்ய மகாபிரபுவுடைய நாம சங்கீர்த்தனத்தை பழக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு புரியணும். நிறைய பேரை வந்து சர்வபௌம பட்டாச்சாரியா சைத்தன்ய இயக்கத்துல ஒரு பெரிய பங்கு வகித்தார் அப்படின்றத நாம பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செஷனை முடிச்சுக்கலாம். இவருடைய ஸ்லோகத்தோட சைத்தன்ய மகாபிரபுவோட ஸ்லோகத்தை சொல்லிட்டு
முடிச்சுக்கலாம். திருநாதபி சுனீச்சேன தரோரிவ சகிஷ்ணுனா அமானீன மானதேன கீர்த்தனீய சதா ஹரிஹி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஒரு முறை எல்லாரும் நாமம் சொல்லிடுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா Krishna கிருஷ்ண Krishna Krishna Hare Hare ஹரே Hare ராம Rama ஹரே Hare ராம Rama ராம Rama Rama Hare Hare